ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு ஹோம்மேட் லைஃப் ஸ்டைல். எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு டே காலேஜ் எப்படி போச்சுன்னு இந்த விலாகில் பார்க்க போகிறோம். சிஸ்டருக்கு நேரமாக வேக்கப் ஆகிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் கூட காலேஜ் வர போகிறாங்க. ஸோ வீட்லேயே சிம்பிளாக ஃப்ளாக் ஹோஸ்டிங்லாம் முடிச்சுட்டு காலேஜ் ரெடி ஆயிடுச்சு. கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால சாரோட காஸ்ட்யூம் இது. சின்ன வயசில் ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் உண்மையாலுமே அர்த்தம் தெரியாது. பட் இந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டாக பண்ணாங்க. சார் அதில் உட்காந்துட்டு செம போஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஃபேக்கல்ட்டிக்கு நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம். நான் வந்து ஒரு 1 ஆர் 2 இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரிமைனிங்லாம் பண்ண முடியல. ஃபேக்கல்ட்டி எல்லாம் கிட்ஸை நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஃபஸ்ட்டு கிடச்சிது. ஆகஸ்ட் 15 அப்படின்னா எனக்கு ஸ்கூலிங்கில் ஞாபகம் வர்றது நிறைய காம்படிஷன் இருக்கும். பட் நான் வந்து ட்ராயிங் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணுவேன். பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ப்ரைஸ் வின் பண்ணுறதோட செகண்டரி. ஸோ என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே எவ்ரி இயர் நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன். நீங்கள் ஸ்கூலிங்கில் காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச ஈவெண்ட்டில் என்ன கலந்துக்கிட்டீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்க